ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு ஒட்டகமும் நரியும் நண்பர்களா இருந்தது. அவங்க 2 பேரும் ஒரு நாள் உணவு தேடி ரொம்ப தூரம் வெயிலில் அலைஞ்சாங்க. அந்த பாலைவனத்திலே ஏதாவது உணவு கிடைக்குமான்னு எல்லா இடங்களிலும் தேடியும் எதுவுமே கிடைக்கல. அப்பொழுது நரி சொன்னுச்சு, நண்பா, எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். அங்கே ஒரு பெரிய கரும்பு தோட்டம் இருக்கு. அங்க போனோம்னா நம்ம நிறைய வயிறார சாப்பிடலாம். நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அங்க ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பெரிய ஆற்றை கடந்துதான் அங்க போகணும். அவ்வளவு பெரிய ஆற்றை என்னால் தனியாக கடக்க முடியாது. நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாயா? நான் வேண்டுமானால் உன் முதுகில் ஏறிக்கொள்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து ஆற்றில் கடந்து விடலாம் என்று நரி சொன்னது. இதை கேட்ட ஒட்டகம், நல்ல யோசனையாக இருக்கிறதே, கவலைப்படாதே, நானே உன்னை என் முதுகில் ஏற்றி செல்கிறேன் என்று ஒட்டகம் நரியை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்து அருகிலுள்ள கரும்பு தோட்டத்திற்குள் போனாங்க. 2 பேரும் கரும்பு, சோளம் எல்லாவற்றையும் நன்றாக வயிறார சாப்பிட்டனர். திடீரென்று நரி சத்தமாக ஊளையிட ஆரம்பித்தது. உடனே ஒட்டகத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ஒட்டகம் நரியிடம், ஏன் இப்படி சத்தம் போடுகிறாய்? தோட்டக்காரர்கள் கேட்டால் நம்மை தேடி இங்கு வந்து விடுவார்கள். நமக்கு மிகவும் ஆபத்தாகிவிடும் என்று பயந்து கூறியது. நரியோ அதை காதில் வாங்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் சத்தமாக ஊளையிட்டது. திடீரென்று பார்த்தால் நரியின் சத்தம் கேட்டு தோட்டக்காரர்கள், ஆகா, நமது தோட்டத்தில் நரி புகுந்து நாசம் செய்கிறது. வாருங்கள், எல்லோரும் அதை அடித்து விரட்டுவோம் என்று வேகமாக ஆயுதம் ஏந்தி ஓடி வந்தார்கள். ஆட்கள் வருவதை பார்த்த நரி விரைவாக தோட்டத்திற்கு புகுந்து தப்பியது. ஆனால் பெரிய உருவம் கொண்ட ஒட்டகத்தால் அவர்களிடமிருந்து எளிதாக தப்ப முடியவில்லை. அதனால் தோட்டக்காரர்கள் ஒட்டகத்தை கம்பால் அடித்து துன்புறுத்தி விரட்டினார்கள். ஒட்டகமும் வலி தாங்க முடியாமல் கத்தியது. ஒரு வழியாக எப்படியோ தோட்டக்காரர்களிடமிருந்து ஓடி வந்து தப்பியது. பின்னர் நரியும் ஒட்டகம் இருக்கும் இடம் நோக்கி வந்தது. நரியை பார்த்த ஒட்டகம் கோபமாக, எதனால் இப்படி செய்தாய்? என்னை எப்படி அடித்தார்கள் பார்த்தியா என்று கேட்டது. அதற்கு நரியோ, நான் என்ன செய்வது? நான் நன்றாக சாப்பிட்டு விட்டால் இப்படித்தான் ஊளையிடுவது என் வழக்கம். இது எனக்கு பழக்கமாகிவிட்டது என்று மிக சாதாரணமாக சொல்லியது. இதை கேட்ட ஒட்டகத்திற்கு மிகவும் கோபம் வந்தது. அப்படியா செய்தி? உனக்கு சரியான பாடம் கற்றுத்தருகிறேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டு, சரி வா, நாம் திரும்பி செல்வோம் என்று கூறி ஒட்டகம் நரியை மீண்டும் தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்தது. அப்பொழுது ஆற்றின் நடுவே ஆழமான இடத்தில் ஒட்டகம் வேண்டுமென்றே தாவி குதித்து நரியை கீழே ஆற்றில் தள்ளியது. இதை சற்றும் எதிர்பாராத நரி பயந்து கத்தி அலறியது. நண்பா, ஏன் இப்படி செய்கிறாய்? எனக்கு நீந்தவும் தெரியாது, என்னை காப்பாற்று என்று கதறியது. அதற்கு ஒட்டகம் சொன்னது, நானும் உன்னை போலதான். உனக்கு எப்படி நன்றாக சாப்பிட்டால் ஊளைவிடத் தோன்றுமோ அதுபோல நானும் நிறைய சாப்பிட்டால் ஆற்றில் ஆடி குதிக்க வேண்டும் என்று தோன்றும் என்று அலட்சியமாக பதில் சொன்னது. ஒட்டகத்தின் இந்த செய்கையினால் தனது தவறை உணர்ந்த நரி, நண்பா, என்னை மன்னித்துவிடு. நான் செய்தது தவறுதான். இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன் என்று தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சியது. தான் செய்த தவறை உணர்ந்த நரியை மன்னித்தது. ஒட்டகம் மீண்டும் நரியை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்து இருவரும் கரை சேர்ந்தார்கள். நரி தன் தவறை உணர்ந்து நல்ல நண்பனாக மாறியது. நீதி, உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்போதே சென்று துன்பத்தை களைவதுதான் நல்ல நட்பு ஆகும்.